இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பார்க்கலாம். எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள். நான் சுண்டலை ஊற வச்சு முத நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு. கடுகு, மஞ்சப்பொடி, லெமன் 2 லெமன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, பச்சை மிளகா. நான் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி. ஆக்சுவலாக நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் 1 கிளாஸ் அரிசியை போட்டு கழுவிட்டு கரெக்டாக 1 கிளாஸுக்கு 2 டம்ளர் ஊற்றி உப்பு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஹையில் வச்சு 2 விசிலில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரியாக வரும். இதை எடுத்து சைடில் வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். கடாயை வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். காய்ச்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க போகுது. இந்த சமயத்தில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் இதாகணும், ப்ரௌன் ஆகணும். கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போடுறேன். வெடிக்கும், அதனால சிம் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேன். இஞ்சி போடுறேன். இஞ்சியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி போடுறேன். எல்லாத்தையும் தாளிச்சிட்டேன், எல்லாத்தையும் வதக்கிட்டேன். இந்த சமயத்தில் மஞ்சப்பொடியை போடணும். 1 ஸ்பூன் போடுறேன் என்னோட ஸ்பூனில். இந்த சுண்டல் நான் வேக வச்ச சுண்டலை போடுறேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் தேவையான லெமன் சாறை ஊற்றி எடுத்து வச்சிட வேண்டியதான். உப்பு நம்ம ஏற்கனவே சாதம் வேக போடும்போதே போட்டிருக்கோம். அந்த சமயத்தில் பத்தலைனா, இந்த கலரும் போது சாதத்தில் உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம். அதர்வைஸ் உப்பு போட தேவையில்லை. ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சாதத்தை அதுக்குள்ளே போடுறேன். ஈவனாக கிளறிக்கணும். வெளியூருக்கெல்லாம் போகிறோம்னா லெமன் ரைஸை முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும்.
அப்படின்னா தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த சுண்டல் வந்து உடத்த செய்யும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் இந்த சுண்டல் வரும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிளறியாச்சு. நான் இந்த சமயத்தில் தான் லெமன் ஜூஸை போடுவேன் எப்பயுமே. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட் பார்த்துக்கிட்டே போடலாம். ஆக்சுவலாக 2 லெமன் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் வந்து 1.5 லெமன் தான் புழிஞ்சிருக்கேன், 1/2 லெமனை வச்சுருக்கேன். உப்பு டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடியே லெமன் ஜூஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்த்துட்டு அந்த லெமன் ஜூஸில் ஆட் பண்ணிவிட்டு அதை போட்டுடலாம். அப்போனா இன்னும் நல்லா ஈவனாக ஆட் ஆகும்.